ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம விம் எப்படின்னு கொஞ்சம் அழகாக்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? விம்மு கொஞ்சம் இப்போ பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை இல்லையா? ஸோ இப்போது எந்த ஒரு டெக்ஸ்ட் எடிட்டராக இருந்தாலும் அதில் ஒரு 2 முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஒன்று லைன் நம்பர்ஸ். சரிங்களா? இப்போது இது ஃபஸ்ட் லைனு, செகண்ட் லைன், தேர்ட் லைன் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி லைன் நம்பர்ஸ் இருக்கணும். இப்போ வந்து நம்ம 10 லைன் தான் இருக்குது, கவுண்ட் பண்ணிடலாம். ஒரு 400 லைன் கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌசரோ இல்லை ஒரு டீபகரோ வந்து எரர் சொல்லுது அப்படின்னா அது ஒரு லைன் நம்பரை தான் சொல்லும். 242வது லைனில் உங்களுக்கு எரர் இருக்குதுன்னு சொல்லும். அப்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி லைன் நம்பர் இல்லாதப்போ 1 2 3 4 அப்படின்னு 242 வரைக்கும் எண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக உங்களுக்கு லைன் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம் இல்லையா? அதுக்காக விம்லேயே டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷன் வருது. ஆனால் வந்து அது செட் பண்ணியிருக்க மாட்டாங்க டிஃபால்ட் இன்ஸ்டலேஷனில். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, செட் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, கோலன் கொடுத்து கீழே கர்சர் வரும்போது செட் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லைன் நம்பர்ஸ் வந்துருச்சுங்களா? ஸோ ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் நல்லா தெரியுது. மொத்தம் 11 லைன் இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியுது. சரிங்களா? இப்போ நான் குவிட் பண்ணிடுறேன். குவிட் பண்ணால் எரர் வருது, என்ன சேவ் பண்ணலான்னு சொல்லுது. நான் சேவ் பண்ணிவிட்டு குவிட் பண்ணிடுறேன். WQO சேவ் அண்ட் குவிட். சரிங்களா? இப்போ திரும்ப நான் விம் சிம்பிள் சேவ் டாட் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் லைன் நம்பரை காணும். இன்னையா லைன் நம்பரை காணும், ஏதாவது ப்ராப்ளமானு சொல்லிட்டு செட் நம்பர், லைன் நம்பர் வந்துருச்சா? குவிட் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன், லைன் நம்பரை காணும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, டிஃபால்ட்டாக வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி கீழே கொடுக்குற கமாண்ட் வந்து டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும்போது எடுத்துக்காது. சரிங்களா? ஸோ விம்மோட ஸ்டார்ட் அப்பில் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிற இடம் தான் வந்து .vimrc அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துல தான் அதை சொல்லணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஃபைலை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். சரிங்களா? யூசர் ஃபோல்டருக்குள்ளே இருக்க .vimrc அந்த ஃபைல், அதாவது ஹோம் சதீஷ்குள்ளே .vimrc ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். விம்லேயே ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? ஒன்றும் இல்லை, வெறும் எம்டி ஃபைலாக இருக்குது. சரிங்களா? நம்ம செட் நம்பர்னு கொடுத்தோம் இல்லையா? கீழே கோலன் கொடுத்து போயிட்டு செட் நம்பர் அப்படின்ற ஒரு கமாண்ட் மட்டும் கொடுத்தோம். இந்த இடத்துல நம்ம கோலன் கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? WQ ரைட் அண்ட் குவிட் பண்ணிடுறேன். இப்போது திரும்ப விம் சிம்பிள் சேவ் டாட் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் அப்லேயே நம்பர்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ என்ன நடந்திருக்குன்னு புரியுதுங்களா? அதாவது நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு கமாண்டை கொடுக்காம .vimrc ஃபைலில் அந்த கமாண்டை போட்டு வச்சிட்டோன்னா ஒவ்வொரு தடவையும் விம் ஸ்டார்ட் ஆகும்போது ஓகே நான் என்னென்ன பண்ணணும் ஸ்டார்ட் ஆகும்போது அப்படின்னு சொல்லிட்டு போய் விம்ஆர்சியில் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு விம்ஆர்சியில் என்னென்னலாம் நம்ம பண்ண சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து விம் ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ நம்ம செட் நம்பர்ன்றதை வந்து விம்ஆர்சி ஃபைலில் வச்சுருக்கனால நமக்கு இப்போ ஸ்டார்டிங்லேயே லைன் நம்பர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ லைன் நம்பர்ஸ் வந்துருச்சு, சந்தோஷம். அப்பயும் வந்து நமக்கு விம்மு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இல்லை. சரிங்களா? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? சின்டாக்ஸ் ஹைலைட்டிங்னா இப்போ நம்ம சும்மா டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் ஃபைலில் ஒர்க் பண்ணுறோம், அதனால் நமக்கு தெரியல. ஒரு HTML ஃபைலில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நான் HTML ஃபைலே ஒன்று க்ரியேட் பண்ணுறேனே, index.html vm index.html. இதில் வந்துட்டு HTML இது வந்து டிஃபால்ட்டாக விம்மில் வர சின்டாக்ஸ் ஹைலைட்டிங். சின்டாக்ஸ் ஹைலைட் ஆகுது, ஆனால் அந்தளவுக்கு அழகாக இல்லை. அதாவது உங்களுக்கு கலர் மாறுது பாருங்கள். சின்டாக்ஸ் ஹைலைட்டிங்னா நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா டெக்ஸ்ட்டும் ஒரே கலரில் இல்லை இல்லையா? டெக்ஸ்ட் ஃபைலில் எப்படி எல்லாமே வெள்ளை கலரில் இருந்துச்சு, அந்த மாதிரி இல்லாமல் பாடி ஒரு கலரில் இருக்குது, அந்த ஏரோஸ் ஒரு கலரில் இருக்குது. இப்போ நீங்கள் பாடிக்குள்ளே ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா அது வெள்ளை கலரில் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து சின்டாக்ஸ் ஹைலைட்டிங். இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் பண்ணி இது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது, அதுதான் சின்டாக்ஸ் ஹைலைட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போது பாடிக்கு வந்து இது க்ளோசிங் டேகா, இந்த இடத்துல ஐடி ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு கொடுத்தோன்னா, ஸோ உங்களுக்கு ஐடின்ற ஆட்ரிபியூட் வந்து பச்சை கலரில் இருக்குது, அதோட வேல்யூ வந்து ரெட் கலரில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சின்டாக்ஸ் ஹைலைட்டிங். இது வந்து நமக்கு பார்த்தோன்னு ஒரு கிளான்ஸில் இது ஐடி, இது வந்து அதோட வேல்யூ அப்படின்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி கலர் வந்து மாறும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஆனால் டிஃபால்ட்டாக வர சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் நல்லா இல்லை.
அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. சரிங்களா, அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறையா அழகழகான சின்டாக்ஸ் ஹைலைட்டிங்லாம் ஆன்லைனில் இருக்கும். அதை ஒன்று எடுத்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஜெல்லி பீன்ஸ் அப்படின்னு ஒரு சின்டாக்ஸ் ஃபைல் இருக்குது. கலர்ஸ் விம் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ ஜெல்லி பீன்ஸ் டாட் விம்னு இருக்குங்களா, ஃபஸ்ட் லைன்லேயே வருதா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா டவுன்லோட் ஆகிடுச்சிங்களா. இப்போ இந்த ஜெல்லி பீன்ஸ் டாட் விம் இருக்கு இல்லையா, இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஹோம் சதீஷ் என்னோடய யூசர் டைரக்டரிக்குள்ளே டாட் விம் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கா, இந்த விம் ஃபோல்டருக்குள்ளே எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். காப்பி இன்ட்டு டாட் விம் ஃபோல்டருக்குள்ளே யூசர் டைரக்டரிக்குள்ளே டாட் விம் ஃபோல்டருக்குள்ளே கலர்ஸ் அப்படின்ற டைரக்டரிக்குள்ளே பேஸ்ட் பண்ணோம். சரிங்களா, ஸோ இப்போ கலர்ஸ்னு டைரக்டரி இல்லை, அதனால் நானே ஒரு டைரக்டரி கலர்ஸ்னு க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா, இப்போது குவிட் பண்ணிடுறேன். சாரி, ரைட் பண்ணியே குவிட் பண்ணிடுறேன். நான் புது ஃபைல் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா. இப்போது விம் இண்டெக்ஸ் டாட் HTML ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் அந்த தீம் ஒர்க் ஆகலை. ஆனால் அந்த தீம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கலர் ஸ்கீம் ஈக்குவல் டு ஜெல்லி பீன்ஸ். ஜெல்லி கலர் ஸ்கீம் ஈக்குவல் டு ஜெல்லி ஜெல்லி பீன்ஸ். இதான் நான் முன்னாடி கொடுத்தேன் இல்லையா. ஒரு நிமிஷம், சாரி, ஒரு ஸ்டூப்பிட் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதாவது நம்ம முன்னாடி கொடுத்த கமாண்ட் வந்து கலர் ஸ்கீம் ஈக்குவல் டு ஜெல்லி பீன்ஸ் கொடுத்தோமா, கலர் ஸ்கீம் ஈக்குவல் டு வராது, வெறும் கலர் ஸ்கீம் ஜெல்லி பீன்ஸ், அவ்வளோதான். சரிங்களா, இப்போது நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா ஜெல்லி பீன்ஸு, அந்த கலர் ஸ்கீம் இங்கே அப்ளை ஆகிடுச்சு. சரிங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி நான் இப்போது ஸ்க்ரீனில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் தெரியாது. சரிங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் தெரியணும்னா நீங்கள் இன்னொரு வேலை பண்ணணும். டாட் பேஷ் ஆர்சின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த பேஷ் ஆர்சி ஃபைலில் தான் உங்களோட டோட்டல் டெர்மினலோட செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா, அந்த பேஷ் ஆர்சி ஃபைலில் இந்த ஃபஸ்ட்டு இந்த 6 லைன் இருக்குது இல்லையா, இந்த 6 லைன் இருந்தால் தான் உங்கள் பேஷ் ஆர்சி உங்கள் டெர்மினல் வந்து 256 கலர் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா, 256 கலர் சப்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்களா. ஸோ இப்போது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கிடைக்கும். கலர் ஸ்கீம் ஜெல்லி பீன்ஸோட ஃபுல் எஃபெக்ட் இருக்குது இல்லைங்களா, இது கிடைக்கும். ஸோ நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஸ்டார்ட் அப் ஆகும்போது ஜெல்லி பீன்ஸில் தான் ஸ்டார்ட் அப் ஆகணும். எதுக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கணும்? ஒவ்வொரு தடவையும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கலர் ஸ்கீம் ஜெல்லி பீன்ஸ்னு கொடுக்க தேவையில்லை இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடலாம், விம் ஹோம் ஃபோல்டருக்குள்ளே இருக்க விம் ஆர்சி ஃபைலில் கலர் ஸ்கீம் ஜெல்லி பீன்ஸ், இப்போ விம்மை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே டிஃபால்ட்டாக ஜெல்லி பீன்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா நம்ம விம் ஆர்சி ஃபைலில் கலர் ஸ்கீம் வந்து ஜெல்லி பீன்ஸாக செட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு தடவையும் விம் ஸ்டார்ட் ஆகும்போது விம் ஆர்சி ஃபைலில் போய் செக் பண்ணோம், அங்கே என்ன கலர் ஸ்கீம் இருக்கோ அதில் தான் யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா, ஸோ நம்ம இப்போ விம்மை அழகாக்கிட்டோம். சரியா, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நான் லைன் நம்பர் செட் பண்ணேன். இன்னொன்று வந்து புதுசாக ஜெல்லி பீன்னு ஒரு தீம் டவுன்லோட் பண்ணி அந்த தீமை இன்ஸ்டால் பண்ணேன். தீம் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் டாட் விம் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்க இல்லையா, அதுக்குள்ளே கலர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போடுங்க. அப்படி அந்த ஃபோல்டர் இல்லைனா புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கலர்ஸ்னு அதுக்குள்ளே அந்த தீம் ஃபைலை போட்டுருங்க. சின்டாக்ஸ் ஹைலைட்டிங்காக ஒரு ஃபைல் கொடுப்பாங்க, அந்த ஃபைலை உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் ஒவ்வொரு தடவையும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகணும் இல்லையா. அதாவது ஸ்டார்ட் அப்பில் ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்கீமில் வரணுன்றதுக்காக உங்கள் விம் ஆர்சி ஃபைலில் உங்களுக்கு நம்பர் வேணும்னா செட் நம்பர்ன்ற கமாண்டையும், கலர் ஸ்கீம் செட் பண்ணணுன்னா கலர் ஸ்கீம் ஸ்பேஸ் அந்த கலர் ஸ்கீமோட நேம், நம்ம கேஸில் நம்ம ஜெல்லி பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, உங்களுக்கு ஜெல்லி பீன்ஸ் தீம் வந்து இந்த அளவுக்கு அழகாக இல்லை அப்படின்னா சேவ் பண்ணாமல் குவிட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் கமெண்ட் லைனில் டீ புட் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு எப்படி 256 அப்படின்னு வருதுங்களா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோடய டெர்மினல் வந்து 256 கலர்ஸ் சப்போர்ட் பண்ணும்.
ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது டெர்மினலில் ஜெல்லி பீன்ஸ் தீம். உங்களுக்கு வந்து டீபுட் கலர்ஸ் வந்து 8 வந்துச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாக யூபுண்டு இன்ஸ்டாலில் 8 தான் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி 8 வராமல் 256 வரணுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் பேஷ் ஆர்சி ஃபைல் காமிச்சேன் இல்லைங்களா, என்னோடய யூசர் ஃபோல்டருக்குள்ளே இருக்க பேஷ் ஆர்சி ஃபைலில் இந்த ஃபஸ்ட் 6 லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த 5 லைன் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த 5 லைன் பேஷ் ஆர்சி ஃபைலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 256 கலர்ஸ் ஆகிடும். சரிங்களா? நான் இந்த லைனையும் போஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதில் இதோட லிங்க் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பேஷ் ஆர்சி ஃபைலில் இந்த ஃபைல் போட்டு உங்களோட விம் ஆர்சி ஃபைலில் அந்த 2 செட் நம்பரும் அப்புறம் கலர் ஸ்கீமும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கலர் ஸ்கீம் ஃபைலை டவுன்லோட் பண்ணி கலர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட விம்மும் அழகாயிடும். நம்ம பின்னாடி அந்த மாதிரி அழகான விம்மில் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.